ஹாய் ஹலோ வெல்கம். வீட்டுக்கு சொந்தக்காரர் தன்னோட அரண்மனைக்கு போறாரு. அந்த அரண்மனைக்குள்ள ஒரு விதவையான ஒரு பெண்ணும் அவளோட 2 குழந்தைங்களும் வசிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே வீட்டு ஓனருக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுது. யார் நீங்க என் வீட்டுல ஏன் குடியிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவர் ஐயா, நான் வேற வழி இல்லாம இந்த வீட்டுல வந்து தங்கிட்டேன். இந்த வீட்டுல யாரும் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தயவு செஞ்சு எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, நான் அந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்றாங்க. 10 நாள் அவர் டைம் கொடுக்குறாரு. அவர் வாழ்க்கையில ஒரு பெரும் மாற்றம் நடந்தது. என்ன மாற்றம் வாங்க இந்த வீடியோ முழுமையா பார்க்கலாம். மதியம் ஒரு கடும் வெயில் அடிக்குது. ஒரு கருப்பு கலர் SUV கார்ல பாத்தீங்கன்னா கரடு முரடான பாதை. இந்த ஒரு கிராமத்துல அந்த கார் வந்து ஸ்பீடா ஓட்டு வராரு யஷ்வர்தன் சொல்லிட்டு. யஷ்வர்தன் ரொம்ப கரடு முரடான பாதையில ரொம்ப தூசி தட்டி ரொம்ப ஸ்பீடா ஓட்டு வந்து பாக்குறாரு. அவரோட அரண்மனைக்கு போலான்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இந்த அரண்மனை பாத்தீங்க அப்படின்னா அவரும் தன் மனைவி கவிதாவும் சேர்ந்து வாழ்ந்தாங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் காலமா வாழ்ந்தாங்க. ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா ஒரு சாலை விபத்துல கவிதா இறந்துடுறாங்க. கவிதாவோட ஒவ்வொரு நினைவு நாளுக்குமே யஷ்வர்தன் அவரோட மாளிகைக்கு வந்து கவிதா கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உணர்ந்துட்டு அங்க தனிமையில இருந்துட்டு போவாரு. அந்த பேலஸ் பேரு சாந்தி குதிர். இந்த சாந்தி குதிர்ல பாத்தீங்க அப்படின்னா கேட் எல்லாமே ஒரு மாதிரி துரு பிடிச்சு நல்லாவே இல்லாம இருந்தது. ஆனா திடீர்னு அந்த கேட் எல்லாம் ஒரு ப்ளூ கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கு. அந்த அரண்மனையே பாத்தீங்க அப்படின்னா ஒரே புதார்களாவும் நிறைய செடிகள் வளர்ந்து இருக்கு. ஆனா எல்லாமே லெவலா கட் பண்ணி அழகா பூக்கள் பூத்து இருக்கு. யஷ்வர்தனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னது நம்ம பேலஸ் தானா, இவ்வளவு ஒரு நல்லா இருக்கே, நம்ம இப்படி எல்லாம் வச்சுக்கலையே, கண்ணா பின்னாடி தான் இருக்கும், நிறைய மரங்கள் வளர்ந்து வீடெல்லாம் தூசி தும்பியமா தான் இருக்கும். ஆனா இப்ப வீடு ரொம்ப சுத்தம் பண்ணிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டே உள்ள வராரு. யாராவது வீட்டுல திருட யாராவது புகுந்துட்டாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு வராரு. மறந்துட்டு என்ன பண்றாரு, கிடுகிடுன்னு தன்னோட அரண்மனைக்கு ஓடி போய் பாக்குறாரு. படிக்கட்டுல ஏறி உள்ள நுழையிறாரு. குழந்தைங்களோட சத்தம் கேக்குது. ஒரு பெண் குழந்தை உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு கை குழந்தை பொம்மை வச்சு விளையாடிட்டு இருக்கு. அங்க ஒரு பெண் வந்து துணி மடிச்சிட்டு இருக்கா. பாத்தீங்க அப்படின்னா யஷ்வர்தனுக்கு சரியான கோவம் வருது. ஏன்னா அந்த வீடு வந்து கவிதாவும் யஷ்வர்தனும் ஒன்னா வாழ்ந்த நினைவிடத்தை கொண்ட மாதிரி. யஷ்வர்தன் கவிதாக்காக அந்த வீடு வாங்கினாரு. கவிதா கூட வாழ்ந்த வீடு அது. அப்ப யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டை அபகரிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா போய் அந்த கதவை திறந்து பாக்குறாரு. யார் நீங்க ஏன் என் வீட்டுல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கரடுமுரடான பாணிலே கேக்குறாரு. அந்த பெண் பேர் பூஜா. பூஜா அவட பார்த்தோன்னே அதிர்ச்சி அடைறாங்க. கையில வந்து ஒரு துணி கூட வச்சிருக்கான். துணி கூடையில விட்டுடுறா. பயத்துல ரொம்ப நடுங்கி போயிருக்கா பூஜா. அவளுக்கு என்ன சொல்றது எது சொல்றதுனே ஒண்ணுமே புரியல. உடனடியா என் வீட்டை விட்டு வெளியே போங்க, யாரு கேட்ட என் வீட்டுக்கு வந்தீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு பேசுறாரு யஷ்வர்தன். ஆனா பூஜா ரொம்ப பயத்துல இருக்கா. அவ கை காலெல்லாம் விடவெடுத்து போயிருக்கு. குழந்தைங்க எல்லாம் பயந்து போயிருக்காங்க. அந்த பெண் குழந்தை பேர் மீரா, அந்த ஆண் குழந்தை பேர் ஆரவ். இவங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பயந்து போய் ரொம்ப நடுக்கமான குரல்ல பாக்குறாங்க. பூஜா, ஐயா நான் மன்னிச்சிருங்க, நான் வந்து தப்புதான் அப்படின்னு உடனே யஷ்வர்தன் சொல்றாரு. நான் உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போறேன். நீ என் வீட்டுல ஏன் இருக்க, என் வீட்டுல தனியா இருக்குன்னு நினைச்சிட்டு வந்தேன், நீங்க என் வீட்டுல இருக்கீங்க அப்படின்றாங்க. அப்புறம் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்கிற, கை குப்பி கேட்கிற, ஐயா நான் மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, நான் தயவு செய்து இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்றாங்க. நான் யாரையும் மன்னிக்கலாம் முடியாது, முதல்ல இப்பவே என் வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு யஷ்வர்தன் கத்துறாரு. நானே இங்க அமைதியை தேடிதான் இங்க வந்தேன். என் மனைவியோட நினைவுகளை மூழ்கி இருக்கணுன்றதுக்காக இங்க தனிமையில வந்தேன். ஆனா உங்களெல்லாம் இங்க பாப்ப நான் நினைச்சு கூட பாக்கல. ஒரு அந்நியர்கள் எப்படி நீங்க வீட்டுக்குள்ள நுழையலாம், உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவர் திட்டுறாரு. போலீஸ்ல கூப்பிட போறேன் அப்படின்னு. ஐயா போலீஸ் எல்லாம் கூப்பிடாதீங்க, நீங்களும் கெஞ்சி கேட்கிறா பூஜா. எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க ஐயா. நான் வந்து மழையில வந்து எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தேன்னா, மழையில என்ன ஹவுஸ்னர் வந்து நான் வாடகை தரலன்னு சொல்லிட்டு என்ன அனுப்பி விட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால வேற வழி இல்ல, குழந்தைங்களை கூப்பிட்டு இருக்கும் போது அப்ப இந்த இடத்துல இது ரொம்ப நாள் இப்படியே தான் இருந்தது, யாரும் இல்லன்றதுக்காக தான் வந்தேன், என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் செஞ்ச தப்பு தான், எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க. என் கணவரும் இறந்துட்டாரு, எனக்கு என்னோட வேலையும் போயிடுச்சு, அதனால தான் நான் வந்து இந்த பேலஸ்க்கு தெரியாம வந்து இருந்துட்டு இருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் செய்தது பெரும் தவறே, தயவு செய்து என்ன மன்னிங்க, எனக்கு ஒரு 10 நாள் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சுறான். இருந்தாலும் யஷ்வர்தனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. யஷ்வர்தன் தன் கண்ணை மூடி பாக்குறான். தன் மனைவி கவிதா தான் வருது. கவிதா ரொம்ப இலகிய மனம் கொண்டவ. கவிதா ஏனோ அவங்களுக்கு 10 நாள் டைம் கொடுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. யஷ்வர்தன் என்ன பண்றான், கோவத்தோட அப்படியே அமைதியா நிக்கிறான். அப்ப அந்த குழந்தை பூஜாவோட பெண் குழந்தை மீரா கேக்குது, அம்மா நம்ம இன்னைக்கும் பாலத்துக்கு கீழே தான் படுக்கணுமா அப்படின்னு கேட்ட ஒரு வார்த்தை வந்து யஷ்வர்தன் மனசை கொஞ்சம் லைட்டா மாத்திருச்சு. சரி 10 நாள் நீங்க இருந்துட்டு போங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா அந்த 10 நாள்ல நீங்க அரண்மனைக்குள்ள இருக்க கூடாது, அரண்மனைக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்கு, அங்க போய் தங்கிக்கோங்க, அங்கேயே பின்னாடி சமையல் அறை இருக்கு, அங்க போய் நீங்க சமைச்சுக்கலாம் அப்படின்றாரு. இந்த சமையல் அறையை நீங்க உபயோகிக்க கூடாது அப்படின்ற. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கை குப்பி கேட்டுக்கிறா. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்றாரு, உனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, உனக்கு சமைக்க வேண்டிய பாத்திரம்லாம் வேணும் அப்படின்னா உனக்கு பின்னாடி சமைச்சுக்கோ, பின்னாடி வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு ஒரு நிபந்தனை அப்படின்றாரு, உன் குழந்தை என் பார்வையில இருந்து விலகியே இருக்கணும், எந்த எக்கார்ந்து கொண்டு என்னை யாரும் இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, அவங்க சத்தம் எனக்கு கேட்கவே கூடாது, என்னோட மனைவியோட நினைவு நாளுக்காக தான் வந்திருக்கேன், நான் கூட வாழ்ந்த நாட்கள் நினைவுட்டுறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன், அதனால எனக்கு இந்த குழந்தைங்க சத்தம் இந்த டிஸ்டர்பன்ஸ் எனக்கு எதுவுமே பிடிக்காது, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, அப்படி சொந்தரம் செய்யற மாதிரி இருந்தா அந்த 10 நாட்கள்லாம் காத்திருக்க மாட்டேன், அதுக்கு முன்னாடி உன்னை வெளியே அனுப்பிச்சிருவேன் அப்படின்றாங்க. ஏன்னா பூஜாவுக்கு ஒரு 10 நாள் ஒரு வீட்டை தங்கறதுக்கு இடம் கிடைச்சு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறா. தன்னோட குழந்தைய நினைச்சிட்டு அமைதியா
அமைதியா இருக்கா. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒருத்தர் விசித்திரமான ஒரு ஆள் வராது. அவர் இப்ப யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த அரண்மனையோட காவலாளி. ரொம்ப வருஷமா அந்த அரண்மனையில வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. நன்கு பயிற்சி பெற்ற ஒரு காவலாளி. அவர் பேர் ரகுவீர். ரகுவீர் இன்று கத்திட்டே இருக்காரு, ரொம்ப ஹாஷா கத்திட்டு இருக்காரு. இப்பதான் யஷ்வர்தன் வந்து ஒரு அமைதியை தேடி தன்னோட ரூமுக்கு மேல போறான். திடீர்னு சத்தம் அதிகமா இருக்கேன்னு சொல்லிட்டு கிட்டுக்கிட்டுன்னு கீழே வரான். ரகுவீர் பாத்தீங்கன்னா இந்த அரண்மனைக்கு தான் தான் ஓனர்னு நினைச்சிட்டு இருக்கான். சில காலம் இவங்க வராதனால அவன் தான் எஜமானர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு என்ன சொல்றான், இந்த பெண் வந்து ஒரு விதவை பெண், ஒரு ஏமாற்றாளி. நான் வந்து சாவியை இந்த இடத்துல வச்சிருந்தேன், தெரியாம திறந்துட்டாலோ இல்ல பூட்டை உடைச்சு நுழைந்துட்டாலோ, இவன் இந்த வீட்டுல இருக்கிறது நல்லது கிடையாது, முதல்ல அவனை வீட்டை விட்டு வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவலாளி வந்து யஷ்வர்தனுக்கு ஒரு ஆர்டர் போடுற மாதிரி பேசிட்டு இருக்கான். யஷ்வர்தனுக்கு ஏற்கனவே கோபத்துல, ரொம்ப கடுமையான கோபத்துல இருக்காரு. தயவு செய்து நீங்க வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்றாரு. அப்ப ரகுவீருக்கு ஒரு அதிர்ச்சி அடைஞ்சிருது. ஏன்னா பல வருஷமா நம்ம இந்த வீட்டுல காவலாளியே வேலை செய்யறோம், இவ்வளவு நாள் இவங்க வராதனால இது தன்னோட அரண்மனை அப்படின்னு நினைச்சிட்டு அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. திடீர்னு வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு யஷ்வர்தன் சொன்னேன். அவரால் தாங்கிக்கவே முடியல. என்ன இப்படி சொல்றீங்க, என்ன போய் வெளியே சொல்றீங்க, இந்த விதவை பெண்ணுக்காக என்ன வெளியே போக சொல்றீங்கன்னா, ஆமா இங்க பாதை இருக்கு, தயவு செய்து வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே துரத்திட்டு போயிடுறாரு. ரகுவீர் கத்த கத்த யஷ்வர்தன் தலையில வந்து கவிதாவோட நினைவுகள் ரொம்ப அதிகமாவே வந்துட்டு இருக்கு. கவிதா பேசுறது சிரிக்கிறது எல்லாம் வந்துட்டே இருக்கு. அதை ரசிக்க முடியாம இருக்கு. அதனால என்ன பண்றா, ரொம்ப கோவப்பட்டு ரகுவீரை திட்டுட்டு, பாதை அங்க இருக்கு, உடனடியே இங்க இருந்து நீங்க வெளியேறுங்க, நீங்க வெளியேறல நான் உங்களுக்கு வெளியேறதுக்கு போலீஸை கூப்பிடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல வெளியில அனுப்பிச்சிடுறான். அப்ப அந்த பெண் பூஜா பாத்தீங்கன்னா தன்னோட சின்ன குழந்தைய அப்படியே அணைச்சிக்குது. பெண் பிள்ளை வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்மாவோட புடவை முந்தானைக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கு. ஏன்னா அவ்வளவு பயத்தாலும் நடுக்கத்தாலும் இருக்காங்க. ரகுவீர் கேக்குற, ஐயா நீங்களா என்ன வெளியே போக சொல்றீங்க? ஆமா நான் தான் உங்களை வெளியே போக சொல்றேன், இப்போ உடனடியே வெளியே போங்க, உங்களுக்கு இந்த அரண்மனைக்கான பொறுப்பு எல்லாம் முடிஞ்சிருச்சு, இந்த அரண்மனைக்கு உங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, இப்போ உடனடியே வெளியேறல, அடுத்தடுத்து போலீஸ் தான் கூப்பிடுற மாதிரி இருக்கும், என்ன அடிக்கடிக்கு சொல்ல வைக்காதீங்க, இப்போ உடனடியே வெளியேறுங்கன்னு சொல்றேன். ரகுவீரும் கோபத்தோட ஒரு எரிச்சலோடும் வெளியேறிடுறான். இந்த அரண்மனை விட்டு கிளம்பும் போது பூஜாவை பார்த்து முறைச்சிட்டு போறான். இவளாலதான் நம்ம எஜமானர் வந்து நம்மள வெளியே போன்னு சொன்னாரு, இன்னைக்கு வந்தவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டு அவன் வெளியேறான். ரகுவீர் போனதுக்கு அப்புறம் அந்த அரண்மனையில ஒரு அமைதி வந்து இருக்கு. அப்ப பூஜா வந்து மறுபடியும் யஷ்வர்தன் கிட்ட வந்து, ஐயா நீங்க உயிரை காப்பாற்றுனீங்க, என் மானத்தை காப்பாத்துனீங்க அப்படின்னு சொல்றான். நான் ஒன்னும் உயிரை காப்பாத்தல, உன் மானத்தெல்லாம் காப்பாத்தல, இந்த வீட்டை மன அமைதியில இருந்து காப்பாத்த சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், எனக்கு தேவை எந்த சத்தமும் வரக்கூடாது, பிரச்சனையும் இல்லை. பூஜா என்ன பண்றா, தன்னோட கண்ணீரை உடனே தொடச்சிட்டு தன்னோட மன உறுதியை காமிச்சிட்டு, உங்க அமைதியை எக்காரத்து கொண்டு குலைக்கப்படாதுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நான் உங்களுக்கு சத்தியம் செய்யறேன், எக்காரத்து கொண்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நாங்க எந்த விஷயத்துல செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த குவார்டர்ஸ்ல நீ தங்கிக்கோ, உள்ள சமையல் அறையில நீ சமைச்சுக்கோ, இந்த இடத்துல நீ சமைக்கலாம் தேவையில்லை, நீ வந்து என்ன பண்ணு, நான் மேல ரூம்ல இருக்கும் போது நீ கிச்சன்ல போய் உனக்கு சமைக்க தேவையான பாத்திரங்கள் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நீ எடுத்துக்கலாம், ஆனா எந்த விதத்துல நீ எடுக்கிறதுல எந்த வித சத்தமும் இல்லாம எடுக்கணும், நீ என்ன ரொம்ப தொந்தரவு பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா நீ இந்த வீட்டை விட்டு வெளியேற மாதிரி இருக்கும், அதையும் நீ மனசுல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயமா சொல்றாரு, இங்க உள்ள ஒவ்வொரு பொருளுமே என் மனைவி ஆசையா வாங்கி வச்சது, அதனால உன் குழந்தைங்க அதை உடைக்கவோ எதையும் நொறுக்கவோ செய்யக்கூடாது, இதுவும் என்னோட ஆர்டர்ல இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அறைக்கு போறாரு யஷ்வந்த். தன் அறைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, பின்னாடி திரும்பி பாக்குறாரு. அந்த பூஜாவும் அவரோட 2 குழந்தையும் நிக்கிறாங்க. அதனிட்டு அவர் என்ன பண்றாரு, கதவை மூடுறாரு. கதவை மூடிட்டு தன்னோட மனைவி கவிதாவோட போட்டோவை பார்த்துட்டு இருக்காரு. கவிதா போட்டோ பார்த்து பேசுறாரு. எனவே இவங்க மேல எனக்கு ஒரு பரிதமா இருக்கு, நீயே வந்து சொன்ன மாதிரி இருக்கு, அந்த காரணத்தால் தான் உங்களுக்கு 10 நாள் டைம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. எனவும் எனக்கு உன் கூட வாழணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட பேசிட்டு அந்த ரூம்ல என்ன பண்றாரு, வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு. தன்னோட மனைவியோட நினைவுகள் மனசுக்குள்ளே வச்சு கவலை கடமாவும் இருக்காரு. ஒரே வருத்தப்பட்டுட்டே இருக்காரு தான் மனைவியை நினைச்சு, எப்படி நம்ம மனைவி நம்ம கூட இவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருக்காங்க. சரின்னு என்ன பண்றாரு, யஷ்வர்தன் கொஞ்ச நேரம் கழிச்சு படிக்கட்டுல கீழே இறங்கி வராரு. பாத்தீங்கன்னா ஒரு சூடான ரொட்டியும் பருப்பு வாசனையும் அந்த கிச்சன்ல இருந்து வருது. இந்த வாசனையை கேட்ட உடனே யஷ்வர்தனுக்கு எப்படி இருக்குன்னா, தன்னோட மனைவி கவிதா சமைக்கிற மாதிரி இருக்கு. தன்னோட மனைவி கவிதாவோட வாசனை வருது அப்படின்னு சொல்றாரு. பின்புற கதவை எட்டி பாக்குறாரு. எட்டி பார்க்கும்போது பூஜா பாத்தீங்க அப்படின்னா தன்னோட மகனுக்காக தாலாட்டு பாடல் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு கட்டில் இருக்கு. அந்த கட்டில் மேல சின்ன குழந்தைய படுக்க வச்சு அப்படியே தாலாட்டு பாடல் பார்த்துட்டு இருக்கான். இது ஏனோ யஷ்வர்தனுக்கு ஒரு தனிமை மற்றும் சோகத்தோட இருக்கிற இந்த பாட்டு ஒரு நல்ல இனிமையாவே இருக்கு. இது நினைச்சிட்டே வந்துட்டு இருக்கா. பூஜா தன்னோட விதவையான தாய் இந்த 2 குழந்தை எப்படி பாத்துக்கிறான்னு யஷ்வர்தன் நினைச்சிட்டே என்ன பண்றான், பாத்துட்டு இருக்கான். சுமார் 10 மணி ஆகுது இரவு. யஷ்வர்தனுக்கு திடீர்னு தாகம் ஏற்பட்டுருச்சு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த சமையலறை, அவன் இருக்கிற சமையலறை ரொம்ப தூசி தும்பையாவும் இருக்கு. சரின்னு என்ன பண்றான், சரி இவளோட சமையலறையில எப்படி தண்ணி வச்சிருப்பான்னு சொல்லிட்டு அவனோட சமையலறைக்கு போறான். அவனோட சமையலறைக்கு போனா தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். யஷ்வர்தனை பார்த்தோன்னே பூஜாவுக்கு கை கால நடுங்குது. ஒரு மாதிரி அமைதியா இருக்கான். ஐயா நீங்க என்னங்க ஐயா ஏதாவது சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு
அப்படின்றா. இல்ல நான் தண்ணி கொடுக்க தான் வந்திருந்தேன் அப்படின்னு சொல்றா. மறுபடியும் யஷ்வர்தன் வந்து கடுமையா பேச போறோம்னு ரொம்ப பயத்திலே இருக்கா பூஜா. இல்ல நான் தண்ணி கொடுக்க வந்திருந்தேன், நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு சொல்றாரு. நானும் தண்ணி குடிக்க தான் சார் வந்திருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. பழைய துணி ஒண்ணு பூஜா கையில இருக்கு. என்னது இது உன் கையில அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இது ரொம்ப பழைய துணி மாதிரி இருக்குன்னா, ஆமாங்க ஐயா இது என்னோட குழந்தையோட துணி, இதை துவச்சு காய வச்சிருக்கேன். ஏன் இப்படி இந்த துணியை வச்சிருக்கேன் அப்படின்னா, ஆமா ஐயா என் குழந்தை நேற்று பாத்ரூம் போயிட்டான், அதனால கூட ட்ரெஸ் எதுவும் கிடையாது, அதனால இது துவச்சு காய வைக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்றா. இது சொன்ன உடனே பூஜாவை ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து பாக்குறாரு. நம்ம கிட்ட கோடி கணக்குல பணம் இருக்கு, நம்ம அந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு என்ன செய்ய போறோம், நம்ம ஏன் ஒரு விஷயம் செய்யக்கூடாதுன்னு யஷ்வர்தன் நினைக்கிறாரு. மறுநாள் இதெல்லாம் யோசனை பண்ணிட்டு அப்படியே வெளியில வராரு. வெளில வரண்டால பாத்தீங்க அப்படின்னா பூஜா தன்னுடைய மகள் மீரா கிட்ட சொல்றா. மீரா இங்க ஒரு அங்கிள் இருக்காங்களே, அந்த அங்கிளை காரணத்து கொண்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்மளால அவங்களுக்கு எப்ப எந்த தொந்தரவும் ஏற்படக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்புறம் திடீர்னு யஷ்வர்தன் நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே என்ன பண்றா, பூஜா ஒரு ஓரமா போய் நிக்கிறா. யஷ்வர்தன் சொல்றாரு, நல்ல விஷயம் தான் பூஜா, நீங்க நல்ல விஷயத்த சொல்லிதான் வளர்க்குறீங்க குழந்தைங்களை. நேற்று இரவு நீங்க கஷ்டப்பட்டது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, குழந்தைங்களுக்கு துணி கூட இல்லாம உங்களுக்குன்னு ஒரு வீடு இல்லாம தான் நீங்க இங்க தஞ்சம் புகுந்திருக்கீங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா கண்ணை பார்த்து சொல்றாரு. என்னங்க ஐயா சொல்லுங்க அப்படின்னாரு. எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. கண்டிப்பா நான் செய்யறேன், நான் உனக்கு ஒரு வேலை தரேன் அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்றா, எனக்கு வேலை தரீங்களா ஐயா, எனக்கு சமைக்கிறது வீடு சுத்தம் பண்றது தவிர்த்து வேற எதுவும் பெருசா தெரியாது ஐயா அப்படின்னு சொல்ற பூஜா. அந்த வேலை தான் நீ செய்யணும், இந்த அரண்மனையை சுத்த பத்தமா பாத்துக்கணும், அது மட்டும் இல்லாம இங்க உள்ள பொருட்கள் எல்லாம் தூசி தும்பமையா இருக்கு, அதெல்லாம் சுத்தம் பண்ணி நீ வைக்கணும்னா கண்டிப்பா ஐயா நான் உனக்கு கண்டிப்பா நான் செஞ்சுக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்றாரு. உனக்கு மாச சம்பளம் 5000 தரேன் ஐயா, உங்களுக்கு நிஜமாவே என் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு, இந்த நம்பிக்கை படுறதுக்கு பெரிய விஷயம் ஒண்ணும் கிடையாது, இது வெறும் வியாபாரம் மட்டும்தான், வியாபார நோக்கத்துக்காக தான் நான் உன்னை வச்சிருக்கேன், எனக்கே அரண்மனை சுத்தமா இருக்கணும், அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என் மனைவி நினைவோட நான் இருக்கணும்ன்றக்காக இந்த அரண்மனைக்கு வந்தேன், அதனால என் மனைவி நினைவோட இருக்கும்போது யாராவது என்ன தேடி வந்தானா கண்டிப்பா நான் யாரையும் உள்ள அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அனுமதிச்சு அப்படின்னா உன் வேலை அப்பயே பறிப்போடும் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா ஐயா நீங்க இங்க இருக்கிற மாதிரியே நான் யார்கிட்ட சொல்லிக்க மாட்டேன், நான் மட்டும் இருக்கிற மாதிரியே பாத்துக்கிறேன் ஐயா அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம பூஜா கிட்ட என் வீட்டுக்கு அமைதியும் பாதுகாப்பும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பூஜா கிட்ட கேட்கிறாரு, பூஜா இந்த நிபந்தனைக்கு உங்களுக்கு சம்பந்தமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. கண்டிப்பா ஐயா எனக்கு இந்த நிபந்தனைக்குலாம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்வாரு. நான் நல்லா வேலை செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு கொஞ்சம் அத்தியாவசிய பொருள் வாங்குறதுக்கு கொஞ்சம் பணமும் கொடுக்குறாரு. இந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அப்ப இது சொல்லிட்டு தன்னோட மனைவி போட்டோ பார்த்து யஷ்வர்தன் சொல்றாரு, கவிதா இந்த வீட்டை உங்களுக்காக நான் உயிரோட வச்சிருக்கேன், ஏன்னா நீங்க இதை அடிக்கடி சொல்லுங்க வீடு வந்து செங்கல் மணலால ஆனது கிடையாது, அங்க உள்ள வாழ்வர்களான ஆனது அப்படின்னு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க அப்படின்றாரு. யஷ்வர்தன் அறையே ஒரே மாறி இருக்கு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அறையில நல்ல பூஜை பொருட்கள் வாசம் வருது, பூஜை பொருட்கள் வாசம். அது மட்டும் இல்லாம பூஜா நல்லா இட்லி தயாரிச்சு தரா. எப்பவுமே தன்னோட மேல் அறையில அவருக்கு நிறைய நேரம் செலவிடுவாரு, ஆனா இப்ப கீழே வரதுக்கு அவர் பயப்படுறதே கிடையாது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எப்பவுமே மேலேயே இல்லாம என்ன பண்றாரு, கீழே வர ஆரம்பிக்கிறாரு. அந்த குழந்தைகளோட சத்தம் அவருக்கு பெருசா அவரை டிஸ்டர்ப் பண்றதே கிடையாது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, யஷ்வர்தன் தன்னோட கவிதா நினைவுல ரொம்ப அதிகமா நினைச்சு என்ன பண்றாரு, அவருக்கு திடீர்னு நெஞ்சு வலி மாதிரி வந்துருச்சு. எப்பவுமே ஒரு மிஷினை எப்பவுமே வச்சிருப்பாரு, வாய் வழியா அடிக்கிறதுக்காக ஒரு மிஷின் வச்சிருப்பாரு. அந்த மிஷினை எடுக்கலான்னு போறாரு, திடீர்னு அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாரு. அந்த நேரம் பார்த்து பூஜா என்ன சொல்றாங்க, உணவு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு யஷ்வர்தன் கிட்ட இன்ஃபார்ம் பண்றதுக்காக மேல வராங்க. மேல வந்த உடனே யஷ்வர்தனை பார்த்து அதிர்ச்சி அடைறாங்க. ஐயா ஐயா எந்திரிங்கன்னு சொல்லிட்டு தட்டி கூப்பிடுறாங்க. அப்ப இருந்தாலும் யஷ்வர்தன் ஒரு நல்ல விஷயம் சொன்னாரு, கை காமிச்சு அந்த இதை எடுக்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. உடனடியே பூஜா அதை புரிஞ்சுட்டு அதை எடுத்து காமிக்கிறாங்க. யஷ்வர்தனோட வாயில வைக்கிறாங்க. பூஜா அமைதிப்படுத்துறாங்க. கொஞ்ச நேரம் அவர் பக்கத்துலயே இருக்கிறாங்க. அப்புறம் அமைதியா தூங்குறாரு. யஷ்வர்தன் கண்ணில் திறக்கிறாரு. கண்ணில் திறந்த உடனே பூஜா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பூஜா அவளை பார்த்து பயப்படுறாரு. ஐயா உங்களுக்கு என்ன ஆச்சு, என்னன்னு சொல்லுங்க, ஏதாவது முடியலன்னா சொல்லுங்க, நம்ம ஆஸ்பத்திரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா ரொம்ப கவலையோட கேட்கிறா. எனக்கு ஒன்னும் ஆகல, எனக்கு ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப மன அழுத்தத்துல இருந்தேன், கவிதாவை நிறைய நினைச்சிட்டே இருந்தேன், இந்த முழு அறையுமே கவிதாவை நினைவு ரொம்ப எனக்கு அதிகமா நினைவுபடுத்திட்டே இருக்கு, மன அழுத்தத்தால ஆனதால தான் எனக்கு லைட்டா நெஞ்சொலி வலிக்கிற மாதிரி இருக்கு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்றாங்க. ஐயா நான் மேல வரேன்னா உங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கும் இல்லையான்னு ரொம்ப வருத்தமா பேசுறா பூஜா. அதுக்கு என்ன பூஜா, வருத்தமா இருந்தா நான் போயிருப்பேன், நேரம் நீ வரலன்னா நான் போயிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா, என் வாழ்க்கையில ஒரு பெருசா நீங்க ஒரு விஷயத்த செஞ்சிருக்கீங்க, நான் ஒண்ணுமே இல்லாம என் 2 குழந்தையோட வந்து இங்க ரொம்ப பருத வச்சுட்டு இருந்தேன், ஒரு தங்கறதுக்கு ஒரு வீடும் கொடுத்துருக்கீங்க, யாரும் சம்பளமும் தர நீங்க சொல்லிருக்கீங்க, நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போறான். இருந்தும் பூஜாக்கும் யஷ்வர்தனுக்கும் இருந்த இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைஞ்சிட்டே வருது. பூஜா நினைக்கிறா இவர் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரர் மட்டும் இல்ல, ரொம்ப பாவமா ஒரு நிறைய நோயோட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கா. அப்ப அந்த மாளிகையோட சுவர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சோகமா இருந்தது, இப்ப கொஞ்சம் சுறுசுறுப்பு ஆகிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் உங்களுக்கு நெருக்கம் கம்மியாகுது. இப்ப நீ யஷ்வர்தன் என்ன பண்றாரு, தன்னோட
தன்னோட அரண்மனைக்குள்ள கீழே உள்ள வறண்டாவில் நேரத்தை செலவிட ஆரம்பிக்கிறாரு. அதாவது பூஜாவோட குழந்தைங்கிட்ட விளையாடுறாரு, பேசுறாரு. அந்த குழந்தைங்களும் இவர்கிட்ட வந்து விளையாடுது. அப்ப அவர் பூஜா நினைச்சு இவர் வந்து கொடுமைக்காரன்லாம் கிடையாது, நம்ம கிட்ட கரடு முரடா பேசும், இவர் ஒரு கொடுமைக்காரன் நினைச்சுக்கிட்டேன். ஆனா ரொம்ப அன்பான மனிதர் இவரு, ரொம்ப நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கா. அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா பூஜா கொல்லைப்புறத்துல துணி துவைச்சிட்டு இருக்கா. துணி துவைச்சிட்டு இருக்கும் போது யஷ்வர்தன் அங்க போய் பாக்குறாரு. யஷ்வர்தன் ஒரே எல்லா துணியும் துவைச்சிட்டு இருக்கா. துவைச்சிட்டு என்ன பண்றாரு, அவர் நெத்தியில பாத்தீங்க அப்படின்னா நிறைய வேர்வை துளியோட இருக்கு. பூஜாவை நினைக்கிறாரு. அப்ப பூஜா கிட்ட சமையல் பொருட்கள் பத்தி தான் பேச போவாரு. ஏன்னா என்ன சொல்றாரு, பூஜா கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறாரு. நீ அந்த கேட் வந்து துரு பிடிச்சிருந்தது, ஆனா நீ நீல நிறமே அடிச்சு வச்சிருக்கியே, எப்படி நீ இவ்வளவு கரெக்டா செஞ்சிருக்க அப்படின்னு சொல்றாரு. இல்லங்க ஐயா, நான் வந்து மேல போய் பார்த்தேன், அந்த அறை முழுவதுமே நீல நிறமா இருக்கு. அப்ப இந்த அரண்மனையோட ஓனருக்கு கண்டிப்பா நீல நிறம் பிடிக்கும்ன்ற ஒரு எண்ணத்தோட தான் நான் கேட்ட நீல நிறம் அடிச்சேன் அப்படின்னா. ஆமா, என்னோட மனைவிக்கு வந்து நீல நிறம் ரொம்ப பிடிக்கும், கவிதா நீல நிறத்தை தான் ரொம்ப விரும்புவாங்க. நீ இதை செஞ்சதால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த அரண்மனைக்கு ஒரு புது உணர்வு கொடுத்துருக்க. நீ வந்து இந்த அரண்மனையை சொந்த விடாம நினைக்க ஆரம்பிச்சிட அப்படின்னு ரொம்ப யஷ்வர்தன் ரொம்ப பெருமையா சொல்றாரு. பூஜா புண்ணை வைக்கிறா. ஆமாங்க ஐயா, நான் மேல போய் ஒரு நூலகம் தான் நூலகத்துல பார்த்தேன். அவங்க கட்டின சாரியில இருந்து அவங்க வரைஞ்ச ஓவியம்ல இருந்து எல்லாமே ப்ளூவா தான் இருக்கு அப்படின்னும் போது அவர் கண்ணுல இருந்து தன்னை மீறி தண்ணி வந்துட்டே இருக்கு. ஆமா, என் மனைவி கவிதாக்கு எல்லாமே நான் பார்த்து பார்த்து செஞ்சேன். இந்த வீட்டுல உள்ள ஒவ்வொரு பொருளுமே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கவிதா பார்த்து வாங்கி வச்சதுதான். இந்த அரண்மனை வாங்கினது மட்டும்தான் என்னோட வேலையாச்சு. இதுல உள்ள ஒவ்வொரு பொருளுமே பார்த்து பார்த்து நான் வச்சிருக்கா. அவ என்னை விட்டு போனது என் உயிரும் அவகிட்டே போன மாதிரியே இருக்கு அப்படின்னும் போது பூஜா சொல்றா, ஐயா நான் மன்னிச்சுக்கோங்க, ஏன் நீங்க அப்படி நினைக்கிறீங்க, நாங்களாம் இங்க உங்களுக்காக இருக்கோம்ல, இங்க பாருங்க என் குழந்தைகள் இருக்காங்க, நாங்க இருக்கோம், ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. நான் அப்படி சொன்னதுக்கு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறா. நீங்க கண்டிப்பா வாழணும், கவிதா மேடத்தின் நினைவாக நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாழணும். நீங்க இறந்துட்டீங்கன்னா அவங்க எப்படி நினைக்க முடியும், அதனால நீங்க வாழ்ந்து அவங்க நினைவோட எப்பவுமே வாழணும் அப்படின்னு நினைக்கிறா. இப்படி சொல்லிட்டு அவன் வறண்டால உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். பூஜாவோட குழந்தைங்களை வந்து இவங்க கிட்ட விளையாடுது, கொஞ்சுது. யஷ்வர்தனோட மனசுல ஒரு ஆறுதல் இருக்கு, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்காரு. அப்ப இதற்கிடையில என்ன நினைக்கிறாரு, ரகுபீர் காவலாளி இருக்கார் இல்லையா, அப்ப ரகுபீர் என்ன பண்றாரு, சில கிராமவாசிகளை கூட்டிட்டு போயிட்டு அந்த அரண்மனைக்கு போறாரு. அந்த அரண்மனைக்கு போட்டு சத்தமா பேசாரு, ரொம்ப அவமானப்படுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. யஷ்வர்தனை பார்த்துட்டு, யார் நீ அப்படின்னா, அப்ப பூஜாவை பார்த்து தப்பா பேசாரு ரகுபீர். இவன் வந்து கணவன் வந்து இவரை அடிப்பான், இவன் ரொம்ப மோசமானவ, இவன் வந்து உங்களை மயக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிராமவாசி கிட்ட ரொம்ப கீழ்த்தனமா பூஜாவை கேவலமா பேசுறான் அந்த ரகுபீர். ரகுபீர் இப்படி பேசின உடனே யஷ்வர்தனுக்கு ரொம்ப கோவம் வருது. நீங்க ஏன் இந்த பெண்ணை பத்தி பேசுறீங்க, நீங்க இங்க வேலை செஞ்சவங்க அவளை மட்டும்தான், இந்த பெண்ணை பத்தி பேசுறதுலாம் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எப்படி நீங்க இன்னொரு பெண்ணை பத்தி பேசுவீங்க, இந்த பெண் வந்து என்னோட அரண்மனையை பாத்துக்கிறாங்க, உங்களுக்கு அது போராமையா இருக்கு, அதனால தான் நீங்க இவங்க தலைவரைவா பேசுறீங்க. அப்ப யஷ்வர்தன் ரகுபீர் மேல சொல்றாரு, நான் உங்களை வெறும் வேலையில இருந்த மட்டும் தான் தூக்கிருக்கேன், இந்த மாதிரி மத்தவங்க மேல அவதூறு பத்தி நீங்க பேசினா நான் உங்க மேல அவதூறு வழக்கு தொடுப்பேன், ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு. பூஜா வந்து யஷ்வர்தன் கிட்ட கை குப்பி, ஐயா நீங்க என் மானத்தை காப்பாத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கை குப்பி அவனுக்கு ஒரு நன்றி சொல்லி இது பண்ணிக்கிறா. அது மட்டும் இல்லாம கண்ணுல தண்ணி வந்துட்டே இருக்கு. அப்புறம் அவர் சொல்றாரு, ஏன் நீ உன்னோட வேலை நீ ரொம்ப கரெக்டா செஞ்ச பூஜா, நீ வந்து எந்த எதிர்பார்ப்பும் பண்ணல, நீ ரொம்ப எளிமையா வாழற. அப்ப சொல்ற, ஐயா நான் 10 நாள் கழிச்சு போயிடுறேன் அப்படின்னு மறுபடியும் சொல்ற பூஜா. நீ ஏன் இவங்களுக்காக பயப்படுற, நீ எங்கேயும் போக வேண்டாம், உன் குழந்தைக்காக இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்பொழுது யஷ்வர்தன் என்ன பண்றாரு, அந்த பிள்ளைங்களோட கொஞ்சம் கொஞ்சமா விளையாடுறதுனால அவரோட மன அழுத்தம் ரொம்ப குறையுது. பிள்ளைங்களோட விளையாடுறதை பார்த்து பூஜாவுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. நம்ம குழந்தையும் யாருக்கிட்ட விளையாடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். அந்த குழந்தைங்களாம் தூங்க வச்சதுக்கு அப்புறம் அப்ப யஷ்வர்தன் சொல்றாரு, நான் கவிதா முகம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சுன்னா, என்னங்க ஐயா சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். உன்னை இங்க அமைச்சது கவிதாவும் தோணுச்சு, நான் வெறும் இது மியூசியமா மட்டும் தான் வச்சிருந்தேன் அவன் நினைவால, ஆனா இன்னைக்கு இந்த அரண்மனை உள்ள ஒவ்வொரு சுவருக்கும் நீ உயிரோட்டம் கொடுத்திருக்கேன், என்ன அவ்வளவு சுத்தம் பண்ணிருக்க, அழகா பாத்துக்கிற, கவிதா பாத்துக்கிற மாதிரி எனக்கு சமைச்சு தர, ஒரு விஷயமும் உங்ககிட்ட நான் பார்க்கவும் உன்னை கவிதாவே நான் பாக்குறேன், இன்னைக்கு வந்து என் உயிரையும் காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்னங்க ஏன் என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு மீரா எளிமையாவே பேசுறான். கவிதா எனக்கு கடவுள் எனக்கு கொடுத்த 2வது வாய்ப்பா நான் நினைக்கிறேன், நான் கிட்ட உன்னை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்கணங்கே கேட்கிறாரு. என்னங்க ஐயா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. நான் உங்களை திருமணம் பண்ணிக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னோடனே பூஜா ஒரே அதிர்ச்சி ஆடுற, கண்ணுல இருக்கு. ஐயா மன்னிச்சுக்கோங்க, நீங்க பெரிய கோடீஸ்வரங்க, நானும் ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரி, என்ன போய் திருமணம் பண்றேன், நீங்க உங்க தகுதிக்கு போய் நான் சரியானவ கிடையாது, என்னை மன்னிச்சுக்கோங்க ஐயா, நீங்க ஒரு நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணிக்கோங்க, உங்களோட தகுதிக்கு என்னை விட ரொம்ப நல்ல பெண் கிடைப்பாங்க ஐயா அப்படின்னா. இல்ல எனக்கு வந்து உன்னோட எளிமை பிடிச்சிருந்தது, உன்னோட நேர்மை பிடிச்சிருந்தது, அது மட்டும் இல்லாம இந்த வீட்டை நீ பாக்குறது உன்னோட சொந்த வீட்டை மாதிரியே நீ பாத்துக்கிட்ட, அப்ப என்னோட கவிதாவோட நினைவுகள் இன்னும் அதிகமாக்குற மாதிரியே நீ நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருந்த, அப்ப கவிதா தான் உன்னை அனுப்பிச்சிருக்கான்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் மணக்க விரும்புறேன்னு சொல்றேன், நீ என்ன சொல்ற அப்படின்றாங்க. ஐயா நிஜமாவே உங்களுக்கு என் மேல ஆசை இருக்கு, கண்டிப்பா எனக்கு உன் மேல ஆசை இருக்கு, உன் குழந்தைங்களை நான் என் குழந்தை போல பாத்துப்பேன், உன் குழந்தைங்களை வந்து என் கூட விளையாட என்னோட மன அழுத்தம்லாம் குறைய ஆரம்பிச்சது, நான்
நான் எப்பவுமே கவிதாவை நினைச்சிட்டு ரொம்ப ஒரே மன அழுத்தத்துல இருப்பேன், உடம்பு எப்பவுமே சோர்வாவே இருக்கும். ஆனா இந்த குழந்தைங்களோட விளையாடுறதும் நீ என்னை பாத்துக்கிறதும் ஒரு விஷயம் என்னை பார்த்து கவனமா செய்யறதும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் உன்னை மணக்க விரும்புறேன், கவிதா தான் எனக்காக உன்னை இங்கே அனுப்பி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பூஜாவும் என்ன பண்றா, ஒரு சம்மதம் தெரிவிக்கிறா. மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊர்ல உள்ள கிராமவாசிகள் மட்டுமே கூப்பிட்டுட்டு சிம்பிளான ஒரு பூ அலங்காரத்தோட என்ன பண்றாரு, அப்ப பூஜா கிட்ட யஷ்வர்தன் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில நீங்க பல வழிகளை தாண்டி இருப்பீங்க, பல வழிகளை தாண்டி தான் இங்க வந்திருப்பீங்க, அதே மாதிரி நானும் பல வழிகளை தாண்டி தான் வந்திருக்கேன். அதனால என்ன சொன்னாரு, ஆமையா நான் நிறைய வழிகள் தாண்டி தான் வந்திருக்கேன் அப்படின்றாரு. அப்ப என்ன பண்றாரு, அந்த அரண்மனையை ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடலாம்னு சொல்லிட்டு அரண்மனை ஃபுல்லா பூக்களால் அலங்கரிச்சு வச்சிருக்காரு. நல்ல ஆடம்பரம்னா ஒரு திருமணம் போல அந்த ஊர் கிராமவாசிகள் மக்கள் முன்னாடி என்ன பண்றாரு, கிராமவாசிகள் முன்னாடி பூஜா ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டாரு. அந்த கிராமவாசிகள் முன்னாடி என்ன பண்றாரு, பூஜாவுக்கு நல்லா ஒரு ரெட் கலர் ஒரு புடவை வாங்கி கொடுத்து ரொம்ப அழகாவும், அவரும் என்ன பண்றாரு, ஒரு குர்த்தா ரெட் கலர் ஒரு குர்த்தா போட்டு ரெண்டு பேருமே பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க. யஷ்வர்தனும் பூஜாவும் பக்கத்துல நின்னுக்கிறாங்க. ஐயர் மந்திர வேதங்கள்லாம் சொல்ல யஷ்வர்தன் பூஜாவின் கையை இருக்க பற்றி அவர் நெத்தியில குங்குமம் வச்சிடறாரு. பூஜா ஒரே சந்தோஷப்படுறான். அது மட்டும் இல்லாம தாலி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பூஜாவை தன்னோட அணைச்சு ஒரு நெத்தியில முத்தம் கொடுக்குறாரு. பக்கத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா மீராவும் ஆரவும் இருக்காங்க. கிராம மக்கள் எல்லாம் சந்தோஷமா பாக்குறாங்க, எல்லாருமே நல்லபடியா கல்யாணம் நடக்குது அப்படின்றாங்க. இனிமே உன்னோட குழந்தைங்க கிடையாது மீரா ஆரம், நம்மளுடைய குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா தன்னோட வாழ்க்கைய ஆரம்பிக்கிறார். பல வருடங்கள் சந்தோஷமே இல்லாம மிகவும் சுகத்தளவே இருந்த யஷ்வர்தனுக்கு கவிதா மறைமுகமா ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க. அதுதான் பூஜா அனுப்பி வச்சிருக்காங்க. பூஜா அனுப்பி வச்சு நல்லபடியா அவங்க திருமணம் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ அவங்க காதல் வாழ்க்கையை ரொம்ப அழகா அந்த அரண்மனையில வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்காரு. சாந்தி குடின்னு பெயர் பெற்ற அந்த அரண்மனையில உண்மையாவே இப்போ ஒரு நல்ல அமைதியும் காதலும் இருக்கு. இப்ப கவிதா மேல இருந்து சந்தோஷப்படுவாங்கன்னு யஷ்வர்தன் நினைக்கிறாரு. கண்டிப்பா கவிதா சந்தோஷமே படுவாங்க. ஏன்னா அவருடைய வாழ்க்கை எப்பவுமே சோகமா இருந்த வாழ்க்கையில இப்ப சந்தோஷம் இருக்கு. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன். நன்றி.